Taste the Daily. பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பொதுக்கூட்ட மேடையில் தற்போது அவர் பார்வையாளர்களுக்கு கையசைக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக வரவேற்புரையை பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மீண்டும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முப்பெரும் துறைகளின் அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு டாக்டர் முருகன் அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல். உலக தலைவர், உத்தம தலைவர், பார்ப்போற்றுகின்ற தலைவர், தமிழை காக்கின்ற தலைவர், தமிழை போற்றுகின்ற தலைவர், பாராளுமன்றத்தில் செங்கோலை நிறுவிய தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, நம்முடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே, மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் மேல, தமிழ் மக்கள் மேல, மீனவர்கள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார். தமிழகத்திற்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை தொடக்கி வைப்பது, தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகள்ல 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நாம் இருக்கிறது மீனவர்களுடைய பகுதி. 2014க்கு முன்னாடி மீனவர்களுடைய துப்பாக்கி சூடு என்பது நடைமுறையாக இருந்தது. 2014க்கு பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் பிரதமராக ஆன பிறகு ஒரு மீனவர்கள் மீது கூட துப்பாக்கி சூடு நடந்தது கிடையாது. நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மீனவர்களுக்காக, மீனவர்களுடைய நலனுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அதே போல 2019 மீனவர்களுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தி மீனவர்களுடைய நலனுக்காக 38,500 கோடி ரூபாய் மீனவர்களுடைய நலனுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். இதற்கு முன்னாடி 1947 இருந்து 2014 வரலும் சுதந்திரம் அடைந்த 65 ஆண்டுகள் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டது வெறும் 3000 கோடி. ஆனால் 10 ஆண்டுகள்ல 38,500 கோடி ரூபாய் மீனவர்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய கன்னியாகுமரி தூத்துக்குடியை சார்ந்த 5 மீனவர்கள் ஸ்ரீலங்காவில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்களிடத்துல இங்கிருந்து ஒரே ஒரு போன் தான், ராஜபக்சேக்கு ஒரு போன் பண்ணி 5 மீனவர்களையும் பத்திரமாக மீட்டுக் கொண்டு நம்முடைய பாரதத்தில் சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆபரேஷன் கங்கா மூலியமாக 20,000 மாணவர்களை வெளிநாட்டிலிருந்து இங்கு கொண்டு வந்தார்கள். மீனவர்களுடைய நலனம் மட்டுமே முக்கியமாக கொண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசம், தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்தின் மேல அதிகப்பட்டுள்ளதனால்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறளை எங்கு சென்றாலும் கூட, உலகத்தில் ஐநா சபையிலும் கூட கன்னியாகுமரியில் பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரையாற்றி வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழருக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய Taste the Daily.